இன்றைக்கு ஹஜ்ஜி செய்வது பல பேர் உம்ராவுக்கு போய் காபாவை பார்த்துட்டா போதும்னு நினைக்கிறாங்க. ஹஜ்ஜி வேறு, உம்ரா வேறு. இன்றைக்கு உம்ரா எப்படி ஆகி போச்சுன்னா, ஏதோ நம்ம பிள்ளைங்கெல்லாம் கொண்டு போய் காபாவை காட்டிட்டு வந்துடுவோமே என்கிற ஒரு மனநிலை உருவாகி இருக்கிறது. நான் உம்ரா பயணத்தை குறை சொல்லவில்லை. உம்ராவே போதும் என்று ஹஜ்ஜை விட்டும் தூரமாகுவது கடமை விடப்பட்டதாகவே ஆகும். ஹஜ்ஜி கடமை, செய்தே ஆக வேண்டும். எனக்கு வசதி இருக்கிறதா, அடுத்தடுத்த காரியத்தை நான் செய்கிறதுக்கு முந்தி வீடு கட்டுவதற்கு பணத்தை கொடுக்கிறதா, ஹஜ்ஜிக்கு கொடுக்கிறதா? ஹஜ்ஜிக்கு கொடுப்பது கடமை, வீடு கட்டுவது இப்போ கடமை இல்லை. ஹஜ்ஜை முடிச்சிடணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹஜ்ஜி செய்கிற வாய்ப்புகளை கிடைக்க பெற்று காரணத்தை ஏதாவது சொல்லி பிற்படுத்தி செய்ய முடியாமலேயே மௌத்து வந்து விடுமா, நீ மூமினாக மரணிக்கவில்லை என்றார்கள் நபிகள் நாயகம். அவன் ஏதோ ஒரு மனிதனாக மௌத்தா போறான், ஈமான் இல்லை. மனிதனின் மரணம் கூட ஈமானை விட்டும் கொஞ்சம் வெளியே போகிவிடும் என்று பயப்படுகிறார்கள் பூமான் நபிகள். வாய்ப்பு கிடைத்த ஹஜ்ஜை தாமதப்படுத்துகிறவர்கள். ஒலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத் மனிஸ்ததா இலைஹி சபீலா, போகுவதற்கு பாதை சலாமத்தாக இருக்கிறது, பொருளாதாரம் கையில் இருக்கிறது, உடல் ஒத்துழைக்கிறது, அவர்கள் காரணமின்றி ஹஜ்ஜை பிற்படுத்தக்கூடாது என்றான் அல்லாஹ். அவர்களுக்கு ஹஜ்ஜி கடமை என்கிறான்.